morning, students. 8th standard Social Science, Advent of the Europeans. இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள் வருகை. யார் யாரெல்லாம் இந்தியாவிற்கு வந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் போர்ச்சுகீஸ், செகண்ட் ஒன் டச், தேர்ட் ஒன் பிரெஞ்சு, ஃபோர்த் ஒன் டேனிஷ் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இங்கிலீஷ், ஆங்கிலேயர்கள். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், இவங்கெல்லாம் நம்ம இந்தியாவிற்கு வந்தவர்கள். எதற்காக இவங்க இந்தியாவிற்கு வந்தாங்க அப்படின்னா, வியாபாரம் செய்வதற்காக, வியாபார நோக்கத்தோடு இந்தியாவிற்கு வந்தவர்கள். Now let's we go to see the Portuguese. முதல்ல நம்ம போர்ச்சுகீசியர்களை பத்தி பார்ப்போம். போர்ச்சுகீசியர்கள் யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி அவங்க இந்தியாவில் அவங்களுடைய வர்த்தகத்தை விரிவுபடுத்துறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Let's we go to see the Portuguese. Amongst the entire European nation, Portugal was the foremost to make a dynamic attempt to discover a sea route to India. ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் போர்ச்சுகல் மட்டும் இந்தியாவிற்கு புதிய கடல் வழியை கண்டுபிடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்தது. பிரின்ஸ் ஹென்றி ஆஃப் போர்ச்சுகல், who is commonly known as the navigator, encouraged his countrymen to take up the adventurous life of exploring the unknown regions of the world. அதாவது போர்ச்சுகீசிய இளவரசர் இருக்கிறாரு, அவர் பேரு ஹென்றி மாலுமி ஹென்றின்றவர். அவர் உலகில் அறியப்படாத பகுதிகளை ஆராயணும், அதே போல சாகசமான ஒரு வாழ்க்கையை, என்னைக்குமே நம்ம ஒரு சவாலான ஒரு வாழ்க்கையை நாம மேற்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நாட்டு மக்களுக்கு என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பார். Bartholomew Dias, a Portuguese sailor, reached the southernmost point of Africa in 1487. He was patronized by the King John II. பார்த்தலோமியா, போர்ச்சுகீசிய மாலுமி இருக்காரு, அவர் பார்த்தலோமியா டயஸ். அவர் தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்தார். மன்னர் 2ஆம் ஜான் அவரை ஆதரித்தார். நெக்ஸ்ட் let's we go to see the Vasco da Gama. Vasco da Gama, another Portuguese sailor, reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique, from where he sailed to India with the help of an Indian pilot. வாஸ்கோ ட காமா தென்னாப்பிரிக்காவின் தெற்கு முனையை அடைந்து அங்கிருந்து மொசாம்பிக் பகுதிக்கு தனது பயணத்தை தொடர்ந்தார். யாருடைய உதவியால? ஒரு இந்திய மாலுமியினுடைய உதவியிலான அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இன் AD CE 1498 he reached Calicut. அந்த இந்திய மாலுமி உதவியோட அவர் கள்ளிக்கோட்டையை அடைந்தார். கள்ளிக்கோட்டை எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்குது. வேர், அதாவது காலிக்கட்னு சொல்லுவாங்க. காலிக்கட்னா கள்ளிக்கோட்டை, அதாவது இப்ப கோழிக்கோடுன்னு சொல்றாங்க. Where he was cordially received by King Jamarin, the ruler of Calicut. காலிக்கட்டையுடைய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாமரின், அவர் தான். A second Portuguese navigator, Pedro Alvarez Cabral, sailed towards India following the route discovered by Vasco da Gama with 13 ships and a few hundred soldiers in 1500. 1500ஆம் ஆண்டு 13 கப்பல்களுடன் 100 கடற்படை வீரர்களுடன் யார் வந்திருக்காங்கன்னா பெடரோ ஆல்வஸ் கேப்ரல் அப்படின்றவர் வாஸ்கோ ட காமா வழியை பின்பற்றி அவரும் அங்க வந்துட்டாராம். ஆன் ஹிஸ் அரைவல் அட் காலிக்கட், அவரும் அந்த கள்ளிக்கோட்டையை அடைஞ்சிருக்காரு. There arose conflict between the Portuguese and King Jamarin. Vasco da Gama came to India for the second time. வாஸ்கோ ட காமா திரும்பவும் அவரு இந்தியாவுக்கு எல்லாம் பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் டைம் வளங்களை எல்லாம் பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. திரும்ப அவரு செகண்ட் டைம் வந்தவர் ஒரு முடிவோட வந்திருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 கப்பலோட வந்திருக்கிறாரு. 1501ஆம் ஆண்டு வித் 20 ships and founded a trading center at கண்ணனூர். கண்ணனூர்ல ஒரு வர்த்தக மையத்தை ஆரம்பித்தார். One after another,
தே எஸ்டாப்ளிஷ்டு ஃபேக்டரிஸ் அட் காலிக்கட் அட் கொச்சின். அது மட்டும் இல்லாம அவர் தன்னுடைய வர்த்தக மையத்தை இன்னும் விரிவாக்கம் பண்ணிட்டே இருந்தாரு. ஃபேக்டரி தொழிற்சாலை எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாரு காலிக்கட்லயும், கொச்சின்லயும். கிங் ஜாமரின் அட்டாக்டு த போர்ச்சுகீஸ் இன் கொச்சின் பட் வாஸ் டிஃபீட்டட். கிங் ஜாமரினுக்கு இதனால கோபம் அடைஞ்சு என்ன பண்றாரு, போர்ச்சுகீஸை அட்டாக் பண்றாரு. ஆனா அவர் அந்த அட்டாக்ல தோல்வி அடைஞ்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம கொச்சின் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட தலைநகரமாக கொச்சினை வந்து இது பண்ணிட்டாங்க போர்ச்சுகீசியர்கள். இவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அதனால இவர் ஒன்றும் செய்ய முடியல. கொச்சினை வந்து தலைநகராக ஆக்கிட்டாங்க போர்ச்சுகீசியர்கள். த தேர்ட் வாயேஜ் ஆஃப் வாஸ்கோடகாமா வாஸ் இன் 1524. மூணாவது தடையாக அவர் திரும்பி வந்து அதே இடத்துக்கு காலிக்கட் வந்த போது அவர் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு he soon well ill and in December 1524 he died in கொச்சின். அவர் கொச்சின்ல இறந்துட்டாரு. உடம்பு சரியில்லாமல் இருந்து அவர் இறந்துட்டாரு. இதுதான் வாஸ்கோடகாமாவோட ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் லெட்ஸ் வி கோ டு see the Vasco da Gama picture. Look at the picture. He is a Vasco da Gama. Now let's we go to next page. Voyage of Vasco da Gama. Vasco da Gama இந்தியாவிற்கு வந்த கடல் வழி பயண வழி இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்வர்டு ரூட் இன்னர் ப்ரீ ஜூலை, அவுட்வர்டு ரூட் அவுட்டர் போஸ்ட் ஜூலை, ரிட்டர்ன் ரூட் இன்னர், ரிட்டர்ன் ரூட் அவுட்டர். இதெல்லாம் இந்த ரூட்டெல்லாம் இந்த கலர் இருக்கு இல்லையா, என்னென்ன கலரில் எழுதியிருக்காங்களோ அந்த கலரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ரூட் வழியாக இந்தியாவுக்கு வந்தார், எந்த ரூட் வழியாக திரும்ப அவர் போயிருக்காருன்றது இந்த பயண வழியில் இதுதான் வாஸ்கோட காமாவோட. We go to the next page. European Trade Center. Look at the map. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டாட்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூரோப்பியன்ஸோட வர்த்தக மையங்கள். எதெல்லாம் ரெட் கலர் டாட் வச்சுருப்பாங்களோ அந்த இடம் எல்லாமே உங்களுக்கு வர்த்தக மையங்கள். சூரத், டாமன், பேசின், பாம்பே, கோவா. ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே இது வரும். கண்ணனூர், மாஹே, காலிக்கட், கொச்சின், இந்த பக்கம் நாகப்பட்டினம், காரைக்கால், பாண்டிச்சேரி, புலிகேட், மசூலிப்பட்டினம், ஏனாம், விசாகப்பட்டினம். எல்லா இடமும் ரெட் கலர்ல இருக்கிறது. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய வர்த்தக மையம் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி எல்லா இடத்துலையும் அவங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. Let's we go to see the next page. Francisco de Almeida, 1505-1509. In 1505, Francisco de Almeida was sent as the first governor for the Portuguese possessions in India. போர்ச்சுகீசியர்கள் இங்கே வந்து வர்த்தக மையம் ஆரம்பிச்சு இங்கே வந்துட்டாங்க இல்லையா உள்ள, அவங்களுக்கு ஒரு கவர்னரை போட்டாங்க. அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அல்மெய்டா had the aim developing the naval power of the Portuguese in India. அல்மெய்டாவோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவல், அந்த கடற்படையை அவர் வலிமையாக்கணும் இந்தியாவில் அப்படின்னு அவருடைய எய்ம் ஒன்று குறிக்கோளாக வச்சிருந்தார். His policy was unknown as the Blue Water Policy. அவருடைய அந்த கொள்கைக்கு, அவருடைய அந்த நோக்கத்துக்கு நீல நிற கொள்கை என்று பெயர். ப்ளூ வாட்டர் அப்படின்னா நீல நிற கொள்கை. As Portuguese tried to break the Arabs' monopoly on Indian ocean trade, it negatively impacted on the trade interest of Egypt and Turkey. இவங்க வந்து தன்னுடைய கடற்படையை விரிவாக்கணும்னு நினைக்கும் போது அரேபியர்களுடைய படையை இவங்க வந்து தோற்கடிக்கணும்னு நினைச்சாங்க. இதனால பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தியர்களும் துருக்கியர்களும் பாதிக்கப்பட்டாங்க. சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் அண்ட் குஜராத். குஜராத்தோட சுல்தான் பீஜப்பூர் சுல்தான் அவர் என்ன பண்ண வேர் ஆல்சோ அப்ரிஹென்சிவ் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் ஆஃப் போர்ட்ஸ் வித் ரிலேட்டட் டு அன் அலையன்ஸ் பிட்வீன் எகிப்து துருக்கி. எகிப்து துருக்கி கூட இவர் சேர்ந்து சுல்தான் இந்த பீஜப்பூர் சுல்தான் என்ன பண்ணாரு, போர்ச்சுகீசியர்களை எதிர்த்தார். அண்ட் குஜராத் அகேன்ஸ்ட் போர்ச்சுகீஸ் இன்வர்டர்ஸ். போர்ச்சுகீசியர்களை எதிர்த்தனர். இன் எ நேவல் பேட்டில் fought near Chaul
The combined Muslim fleet won a victory over the Portuguese. இந்த முஸ்லிம் படைகள் போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்தது. Fleet under Almeida's son who was killed in the battle. இந்த போர்ல அல்மெய்டாவோட மகனும் கொல்லப்பட்டார். Almeida defeated the combined Muslim fleet in naval battle near Dayu. And by the year 1509, Portuguese claimed the naval supremacy in Asia. அதுக்கப்புறம் அல்மெய்டா என்ன பண்ணாரு, முஸ்லீம் படைகளை தோற்கடிச்சாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டையூ கிட்ட. அதனால அவர் என்ன பண்ணாரு, தன்னை வந்து எங்களுக்கு தான் வந்து நீங்க கடற்படை மேலாண்மை எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லெட்ஸ் வி கோ டு see the அல்ஃபோன்சா டி அல்புகர்க் 1509-1515. The real founder of the Portuguese power in India was Alfonso de Albuquerque. அதாவது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போர்ச்சுகீசியருடைய அதிகாரத்தை உண்மையிலே நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், அல்ஃபோன்சா டி அல்புகர்க். He captured Goa from the Sultan of Bijapur in November 1510. In 1515, he established the Portuguese authority over arms in Persian Gulf. He encouraged the marriage of the Portuguese with Indian women. He maintained friendly relations with the Vijayanagar Empire. இந்தியாவில் போர்ச்சுகீசியரோட அதிகாரத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணவரும் இவர் தான். அதே போல் அவர் பீஜப்பூர் சுல்தான்கிட்ட இருந்து நவம்பர் 1510 கோவாவை கைப்பற்றினார். 1515 பாரசீக வளைகுடாவில் உள்ள ஆம்ஸ் துறைமுக பகுதியில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை விரிவுபடுத்தினார். அது மட்டும் இல்லாமல் அல்ஃபோன்சா டி அல்புகர் இந்திய பெண்களை மணந்து கொள்ளறதுக்கு இவர் என்கரேஜ் பண்ணியிருக்கார். ஹி மெயின்டைன்ட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் விஜயநகர் எம்பையர். அது மட்டும் இல்லாமல் விஜயநகர பேரரசு ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் நட்புறவோடையும் இவர் இருந்துட்டாராம். நெக்ஸ்ட் லெட்ஸ் வி கோ டு see the நீனோ டி குன்ஹா 1529-1538. Governor Nino di Gunha moved capital from Cochin to Goa in 1534. He acquired basin from Bahadur Shah of Gujarat. In 1537, the Portuguese occupied Dayu. Later, they wrested Daman from the local chiefs of Gujarat. In 1548, they occupied Salsette. அல்புகாருக்கு பிறகு கவர்னரான இந்த நீனோ டி குன்ஹான்றவர் 1530 தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாத்திட்டாரு. 1534 குஜராத்தில் இருக்கக்கூடிய பகதூர் ஷாவிட்ட இருந்து பேசின் பகுதியை இவர் கைப்பற்றிட்டாரு. மேலும் 1537 டையூவையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கைப்பற்றிட்டாரு. பின்னர் குஜராத்தின் உள்ளூர் தலைவர்கிட்ட இருந்து டாமனையும் கைப்பற்றிய பின் சால்செட்டை 1548 ஆக்கிரமித்து கொண்டார், ஆக்குபை பண்ணிட்டார் சால்செட். Thus, during the 16th century, Portuguese succeeded in capturing Goa, Daman, Dayu, Salsette, Basin, Chaul and Bombay on the western coast, Hooghly on the Bengal coast and Santhom on the Madras coast, and enjoyed good trade benefits. The Portuguese brought the cultivation of tobacco to India. Due to the influence of Portuguese Catholic religion spread in certain regions on India's western and eastern coast. இவ்வாறு போர்ச்சுகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கோவா, டையூ, டாமன், சால்செட்டு, பசின், சவுல் மற்றும் பம்பாய் போன்ற பகுதிகளை கைப்பற்றி அதில் வெற்றியும் கண்டார்கள். அடுத்தது வங்காள கடற்கரையில் இருக்கக்கூடிய ஹூக்ளி, சென்னை கடற்கரையில் இருக்கக்கூடிய சாந்தோம் போன்ற பகுதிகளையும் இவங்க கைப்பற்றிட்டாங்க. போர்ச்சுகீசியர் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். போர்ச்சுகீசியர்களுடைய செல்வாக்கினால் கத்தோலிக்க கிறிஸ்துவம் இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் பரவியது. கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க, இப்ப கூட இருக்காங்க, கத்தோலிக் அப்படின்வாங்க.
கிறிஸ்துவர்கள்லயே பல இனங்கள் இருக்கு. இப்ப இந்து மதத்திலே பல இனங்கள் இருக்கு இல்லையா? அதே போல கிறிஸ்துவர்கள்ல பல இனங்கள். அதுல கத்தோலிக் அப்படின்ற இனம் தான். இவங்களுடைய காலத்துல, போர்ச்சுகீசியர் காலத்துல பரவ ஆரம்பிச்சது. கிழக்கு மற்றும் மேற்கு பகுதியில பரவ ஆரம்பிச்சது. 1556ல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, த பிரிண்டிங் பிரஸ் வாஸ் செட் அப் பை த போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. இவங்க 1556ல ஒரு பிரிண்டிங் பிரஸ் ஒண்ணு இவங்க ஒண்ணு வச்சிருக்கிறாங்க கோவால. A scientific work on the Indian medicinal plants by a European writer was printed at Goa in 1563. அச்சு இயந்திரம் வச்சுட்ட உடனே இவங்க வந்து அந்த அச்சு இயந்திரத்தினுடைய உதவியால ஒரு ஐரோப்பிய எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காரு, 1563ல கோவாவுல ஒரு ஒரு நூல் ஒண்ணு அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார். இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்ற ஒரு நூலை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறார். In 17th century, the Portuguese power began to decline to the Dutch, and by 1739, the Portuguese packets became confined to Goa, Diu, and Daman. 17ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசிய அதிகாரம் படிப்படியாக டச்சுவிடம் வீழ்ச்சி அடைந்தது. டச்சுக்காரர்கள் படிப்படியா வளர ஆரம்பிச்சாங்க. போர்ச்சுகீசியர்களோட அதிகாரம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டையூ டாமன், கோவா இந்த இடத்தோட போர்ச்சுகீசியர்களுடைய அதிகாரம் நின்று போனது. Okay, students, let's see the next class. Okay, students, bye. Thank you. Bye-bye.